வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறதுக்கு 2 வழி தாங்க இருக்குது. ஒன்று, நம்ம பிரச்சனையை பற்றி அடுத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது. 2வது, ரொம்ப முக்கியமான விஷயம், அடுத்தவங்களோட தனிப்பட்ட விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாது. வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை அப்படின்னு புலம்பிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. இதை ஃபாலோ பண்ணால் போதுங்க, கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். இந்த விளாக் பார்த்தீங்கன்னா மண்டே மார்னிங் எடுத்தது. நானும் வாக்கிங் போகணும், ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினச்சி 3 மாதத்தை எப்படியோ ஓபி அடிச்சிட்டேன். இன்னைக்கு எப்படியாவது போய் ஆகணும்னு சொல்லிட்டு நானும் ரஃபிக்கும் கிளம்பிட்டோம். ஸோ காலையிலே கொஞ்சம் எனர்ஜி ட்ரிங்க்ஸை போட்டு குடிச்சிட்டு வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஒரு விஷயத்த கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது பழகிடும். ஆனால் இடையில கொஞ்சம் கேப் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு அப்படியே சோம்பேறி ஆயிடுது. அப்படிதான் நானும் ஆயிட்டேன். அதனால இன்னிலேருந்து கண்டிப்பாக வாக்கிங் போயே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு நானும் ரஃபிக்கும் கிளம்பி வந்துட்டோம். அது சரி, ரஃபிக் ஏன் அப்படி ஓடிட்டு இருக்கான்னு தானே பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க, செப்டம்பர் 22 மாரத்தான் போட்டி இருக்குது. ஸோ அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். வீட்டுக்கு லஞ்சும் ரெடி பண்ணி பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டேன்.